பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் குன்றைப்பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அருளாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை படிக்கக்கூடிய மிகப்பெரிய பேரருளை நாம் பெற்றோம். அந்த பேரருளை அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்திலே நாம் கௌரி தவம்புரி படலத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படலத்தில வீரபத்திரர் வேள்விச்சாலையிலே போய் தக்கன் செய்த வேள்விச்சாலையிலே போய் நெருப்பு பொருந்துமாறு செய்தான். தக்கன் செய்தது என்ன? முறையில்லாமல் வழிபாடு செய்தான், வேள்வி செய்தான். அப்படி வேள்வி செய்த அந்த வேள்விச்சாலைக்குள்ள போய் அம்மா தீயில மூழ்கினார்கள். அந்த தீயில மூழ்கிய அந்த தாயை பார்த்து எல்லோரும் இந்த துன்பத்திற்கு தக்கன் ஆளானார்கள் என்று கவலைப்பட்டார்கள். பிறகு அங்கே இருந்த மகளிருடைய மூக்கும் கொங்கையும் இழந்தார்கள். இப்படி இதுபோல நடந்ததற்கு நாம் என்ன பேசுவது? பலவிதமான தண்டனைகளை பெற்று இறந்தனர். அவர்கள் பலரும் மனம் கூசி அந்த இடத்தை விட்டு விரிந்தார்கள். பிறகு வேள்விச்சாலையில ஒப்பில்லாத வீரபத்திரனாகிய அவர் நெருப்பு பொருந்துமாறு செய்தார். அந்த வேள்விச்சாலையே நெருப்பில மூழ்கும்படி செய்தார். கருடக்கொடி உடைய திருமால் முயற்சியோடு எதிர்த்து போர் செய்ய வந்தார் வீரபத்திரிடத்துல. அப்பொழுது ஒளிவிடுகிற நெருப்பு கக்கும் சக்கரப்படையை அவர் அனுப்பினார். அது மீண்டு போகுமாறு வீரபத்திரர் மேல சக்கரப்படையை கருடக்கொடியோனாகிய திருமால் அனுப்ப அதை திருப்பி அவரிடத்துல போகும்படியாக வீரபத்திரர் செய்தார். இப்படி 27 பாடல்கள் நாம் சிந்தித்திருக்கிறோம். 28வது பாடல் தக்கன் செய்த வேள்விச்சாலையிலே நடைபெற்ற நிகழ்வுகளை முனிவர் பெருந்தகை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அன்று வரு வீரன் அரி ஏறு என இருப்ப தொன்று வரும் மாயன் முதலாம் சுரர்கள் எல்லாம். கொஞ்சம் பாட்டை பெருசா காமிங்க. மன்ற வழுவை தொகுதி மாணுவர்கள் என்றால் வென்றி விடையான் வலிமை மேன்மை அறிவாரார். அன்று வருவீரன், அன்றைய நாள்ல வேள்வி நடக்கிற பொழுது வேள்விச்சாலையில வந்த வீரன் அவர்தான் வீரபத்திரர்னு பேர். அவர் அரியேறு என இருமாப்ப, அரின சிங்கம், ஆண் சிங்கம் போல அங்கே தோன்றினார். தொன்று வருமாயன் முதலாம் சுரர்கள் எல்லாம், முன்பு தொட்டு வரக்கூடிய திருமால் முதலிய தேவர்கள் எல்லோரும் மன்ற வழுவை தொகுதி மாணவர்கள் என்றால் எல்லாம் யானை கூட்டத்தை போன்றவர்கள். ஆமா, வழுவை என்பது யானை வழுவென யானைன்னு பேர். ஆமா, ஆக வழுவை தொகுதி என்றால் யானை கூட்டம். மானும் அவர்கள் யானை கூட்டத்தை போல அவர்கள் எல்லாம் ஒத்து இருந்தார்கள் என்று கூறினால், வென்றி விடையான் வலியின் மேன்மை அறிவாரா. வெற்றி பொருந்திய இறைவனுடைய வலிமையின் சிறப்பை யாரால் அறிந்து சொல்ல முடியும் என்று ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே தக்கன் யாகத்தில் பலரும் அளிக்கப்பட்டார்கள்.
அந்த அழிக்கப்பட்ட நிலையில நிறைய பேருக்கு துன்பங்கள் மிகுதியாக வந்தன. உறுப்புக்கள் இழந்தார்கள். இவையெல்லாம் திருவாசகத்திலே வரக்கூடிய திருவுந்தியாரிலேயும் 11ஆம் திருமுறையிலே கோபப்பிரசாதம் என்கிற நூலிலே பாடலிலேயும் விரிவாக நாம் பார்க்கலாம். ஆக தக்கனுடைய வேள்வியிலே நடைபெற்ற நிலைவுகள் எல்லாம் இது போல ஆயின. இது 28 பாடல் வரை. இனி 29வது பாடல். வன்னியின் முழுகி தக்கன் மகளினும் முறைமை நீத்த கன்னிகள் வரைகட்கெல்லாம் காவலன் மகளாய் வைகி மின்னவிர் சடில மோலி வேதி என்பது வையாற்ற தன் உள்ளத்து இனிது முன்னி தவம் பல புரியா நின்றான். வன்னியின் முழுகி தக்கன் மகள் எனும் முறைமை நீத்த உமாதேவி தக்கன் மகளாக பிறந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது தக்கன் மகள் என்ற பெயர் நீங்கும்படியாக உமையம்மை நெருப்பில மூழ்கினார். தக்கன் மகள் தாட்சாயணி என்ற பெயர். தக்கன் மகள் எனும் முறைமை வன்னியில் முழுகி நீத்த, நெருப்புல மூழ்கினார். தாட்சாயணி என்கிற பெயர் அவருக்கு போய்விட்டது. கன்னிகள் வரைகட்கெல்லாம் காவலன் மகளாய் வைகி. ஆமா, கன்னிகள் வரை, வரை என்பது மலை என்று பெயர். ஆக அந்த மலையில மலைகளுக்கெல்லாம் மன்னனாகிய இமவான் மகளாக தோன்றினார் அம்மை. இதுல ஒரு குறிப்பை உரையாசிரியர் காட்டுகிறார். கந்த புராணத்திலோ தக்கையாக பரணியிலோ அம்மை நெருப்பில் மூழ்கியதை பற்றி கூறப்பெறவில்லை. இப்ப அம்மா கௌரியாக இருந்து அவர்கள் தவம் புரிந்த வரலாறு, பிறகு அதற்கு முன்னால தக்கனுடைய மகளாக பிறந்த வரலாறு, இவையெல்லாம் நெருப்புல மூழ்கி தாட்சாயணி என்ற பெயரை மாற்றிக்கொண்ட வரலாறு தக்கையாக பரணியிலேயோ அது தக்கன் செய்த யாகத்தில் இருப்பதை பாடியது தக்கையாக பரணினே பேர். அருமையான நூல் தக்கையாக பரணி. வேள்வி அழிந்ததுல தக்கன் செய்த வேள்வியிலே அழிந்த செயல்களை பற்றி பாடியது தக்கையாக பரணி. அதே போல கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார், கந்த புராணத்துல முதல்ல இருப்பது தக்கனை பற்றிய வரலாறு தான். ஆனால் அங்கெல்லாம் உமையம்மை நெருப்பில் மூழ்கியதை அவர்கள் கூறவில்லை. மறுதலையாக கச்சியப்ப முனிவர் இங்க பாடியிருக்கிற ஒரு வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் என்று உரையாசிரியர் நமக்கு இதுல அருளி செய்திருக்கிறார். எனவே தக்கன் மகள் எனும் முறைமை வன்னியில் முழுகி நீத்த கன்னிகள் வரைகட்கெல்லாம் காவலன் மகளாய் வைகி, மலைகளுக்கெல்லாம் மன்னனாகிய இமவா மகளாக தோன்றி மின்னவிர் சடில மோலி வேதி என்பது வையாற்ற, பிறகு இமவான் மகளாக தோன்றி நல்ல ஒளிவிடுகிற சடையை உடைய இறைவன் திருமணம் செய்து கொள்ள தன் மனதில உமையம்மை எண்ணினாள். தக்கன் மகளா பிறந்தோம், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த நெருப்புல நாம இந்த பேர் நமக்கு வாழ்ந்தாம்னு நெருப்புல குளித்து விட்டோம். இனி நாம் மலைகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற இமவான், அந்த இமவான் மகளாக தோன்ற வேண்டும், தோன்றி சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்று அந்த தாய்
மனதில் எண்ணினார்கள். அந்த கருத்தை முனிவர் பெருந்தகை மின்ன விர்சடில மோலி வேதியன் ஆக மலைகளுக்கெல்லாம் மன்னனாகி இமவான் மகளாக தோன்றி வேதியன் மதுவை ஆற்ற ஆமா கன்னிகள் வரைகற்கெல்லாம் காவலன் என்றும் அழியாத மலைகளுக்கெல்லாம் மன்னனாக இருப்பவன் இமய அரசன். அதுல கன்னிகள் வரைனார். வரைனா மலை, கன்னி என்பது அழியாமல் இருப்பதனால கன்னி என்று பெயராம். உரையாசர் காட்டுகிறார். ஆக கன்னி மதில் என்று கூறுவதைப் போல கல்லி கன்னி கல்வரை என்று காட்டுகிறார். கன்னி மதில்னா அழியாத மதில், கன்னிகள் வரை என்றால் அழியாத மதில் மலை. அந்த வரைகற்கெல்லாம் காவலன் அவன் இமய அரசன். மகளாய் வைகி அவன் மகளாக பிறந்து மின்ன விர்சடில மோலி வேதியன் மின்னலை போன்ற ஒளிவிடக்கூடிய சடையை முடியாக உடையவன் வதுவை ஆற்ற. அப்பொழுது இமயன் மகளாக தோன்றி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றே முன்னே மனதுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தார். தவம் பல புரியா நின்றாள். தம் மனதில் நின்று தவத்தை விரும்பி செய்தாள். இந்த வரலாற்றில கௌரி தவம் புரிகிற படலாம் ரொம்ப விரிவா காட்டுகிறார் ஆசிரியர். ஆனால் தக்கன் மகளாக தோன்றி திருமணம் செய்தது, யாகம் அளித்தது சுருக்கமா பாடிவிட்டார் கச்சி முனிவர். ஏனென்றால் அது ஒரு நன்மையல்லாத செயல். அதை போய் பாடல விரித்து பாட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மக்கள் தெரிந்து கொள்வதால எந்த பயனும் இல்லை. இது வாழ்க்கையில ஒரு நடைமுறை. நம்முடைய குடும்பத்திலோ பலவரிடத்திலோ ஏதேனும் தேவையில்லாமல் வந்தால் அதை விரித்து வேண்டிய அவசியம் இல்லை. அளவா அந்த 2 வார்த்தையை பேசிட்டு 2 பேர்த்துக்கும் பயன் இல்லை, அதை விட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். இது முனிவர் பெருந்தகை போற போக்குல தக்கன் மகளாக பிறந்து அவள் தன்னை அழித்து கொண்ட வரலாற்றை 2-3 பாடல்களிலே நிறைவு செய்து விட்டார்கள். பிறகு இனி இமய மலையரசன் மகளாக இமவான் மகளாக தோன்றி இறைவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்ய வேண்டும் என்று எண்ணியதை 29வது பாடலுக்கு மேலே முனிவர் காட்டப் போகிறார். தொடர்ந்து பார்ப்போம். 30வது பாட்டு. ஆரணம் முறையிட்டு இன்னும் அளவிடற்கு அரிய முக்கட்பூரணர் அருளால் வீணை புனிதமா முனிவன் போந்து போரணி மதவேலுண்கண் புனர்முலை உமையாள் செய்ய தாரணி பாதம் தாழ்ந்து இத்தவம் செயல் ஏற்றுக்கின்றான். ஆரணம், ஆரணம்னா வேதம்னு பொருள். வேதங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய கருணையை எண்ணி அவனுடைய முழு தன்மையை அந்த வேதத்துல சொல்ல முடியவில்லை என்று சொல்லி அவைகளெல்லாம் இறைவனை ஓலமிடுகின்றன. அதை மணிவாசக பெருமான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஐயா என ஓங்கி வேதங்கள் எல்லாம் ஐயா உன் கருணையை கோர முடியவில்லையே என்று கூறின. இவன் எப்படி இருந்தான்? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, மிகப்பெரிய எல்லா பொருள்களிலேயும் கூர்மையாகவும் அகந்தும் இருந்தான். இந்த குறிப்பை இயற்பகை நாயனார் புராணத்துல சேக்கிழார் காட்டுகிறார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றார்.
மயக்கரும் மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றார். மயக்கரும் மறை, அந்த மறைகள் ஓலமிட்டு அவனை காண முடியவில்லை. அந்த குறிப்பை முனிவர் பெருந்தகை ஆரணம் முறையிட்டு இன்னும் அளவிடற்கு அறிய முக்கட்பூரணர். ஆக வேதங்கள் எல்லாம் முறையிட்டு இன்னும் அவனுடைய கருணையை அளவிட்டு காண்பதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய பெருமான். ஆரண முறையிட்டு இன்னும் அளவிடற்கரிய முக்கட்பூரணர், 3 கண்களை உடைய பூரணம் பெற்ற சிவபெருமான் அவருடைய அருளால் வீணை புனித மாமுனிவன் போந்து. எனவே இறைவன் எல்லாவற்றாலும் முழு நிறைவுடையவன். அதனால அவனுக்கு என்ன பெயர்? பூரணர் என்று பெயர். நல்ல அருமையான சொல்லுங்க, பூரணர். எல்லாவற்றாலும் முழு நிறைவுடையவன். அது திருவாசகத்துல காட்டுவார். நிறைவு என்று சொல்வதை காட்டிலும் குறைவிலா நிறைவே என்று போற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பூரணர். அந்த பூரணராகிய சிவபெருமானுடைய அருளால் வீணை புனிதமா முனிவன், வீணையை கையிலே வைத்து கொண்டிருக்கிற புனித பெரிய முனிவராகிய நாரத முனிவர் போந்து அவர் அங்க வந்தார். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது எங்கேயோ நடக்கிறது. போரணி மதவேல் உண்கண் புணர்முலை உமையாள் செய்ய அம்மை இமவானுக்கு மகளாக தோன்றி தவம் செய்தார்கள். அதை சொல்லுகிறாள். புணர்முலை உமையாள் செய்ய போரணி மதவேல் உண்கண் புணர்முலை உமையாள். போர் என்பது நடைபெறு 2 பேருக்கு பகையின் காரணமா நடைபெறுது. அந்த போரிலே அழகையும் செருக்கையும் உடைய வேல், போரில் அழகையும் செருக்கையும் உடைய அந்த வேல் போரணி மதவேல் உண்கள் புணர்முலை உமையாள் செய்ய. ஆக வேல் போன்ற மை பூசி இருக்கக்கூடிய கண்ணையும் பிறகு 2 தனபாரங்களையும் உடைய உமையம்மை புனர்முலை உமையாள் மதவேல் உண்கண் புணர்முலை உமையாள் போரணி மதவேல் உண்கண் புணர் முலை உமையாள். அந்த உமையம்மை செய்ய என்ன செய்தார்கள்? அந்த அம்மா தவம் செய்தார்கள். தாரணி பாதம் தாழ்ந்து, தாரணியாகிய அந்த உமையம்மையினுடைய திருவடிகளை தாழ்ந்து இத்தவம் செயல் எற்றுக்கு என்றான். இந்த தவம் செய்வது எதற்காக என்று நாரத முனிவர் வினாவினார். 31வது பாடல். வாயினால் மனத்தால் நீண்ட வடிவினால் எட்ட ஒண்ணா தாயில் தாயிலா தாய் அண்ணானை சார்வது குறித்தது என்று வேயினால் புரிந்தால் அன்ன வீங்குதோள் இரவி வெள்ள வாயின் இது அமலை கேளென்று அரைகுவன் வீணை செல்வன். இறைவன் இருக்கிறாரே, அவர் வாயினாலும் மனதினாலும் உடலினாலும் அளந்து அறிவதற்கு அரியவன். வாயினால், அதைத்தான் திருவாசகத்துல
மாற்றம் மனம் கழிய நின்ற மனம் கழிய நின்ற மறையோன், வேதங்களுக்கு அப்பால் பட்டு இருப்பவன். வாயினால், அடுத்து சொன்னார் மனதினால். அதுக்கு என்ன பெயர்? மனம் என்பது பசுஞானம், வாய் என்பது பாசஞானம். அதை மெய்கண்டார் காட்டுவார். வாக்கு மனாதீதம். வாக்குன்னா சொல்லு, மனம்னா நினைப்பது. இந்த ரெண்டையும் கடந்தவன் மனாதீதன். வாக்கு மன அதீதன், வாக்கையும் மனதையும் கடந்தவன். இந்த வாக்கு மனம் ரெண்டையும் பாசஞானம் பசுஞானம்னு சொல்லுவாங்க. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று நம்முடைய ஞான நூல்கள் கூறின. வாயினான் மனத்தான் நீண்ட வடிவினால் அவனுடைய உடலாலும் எட்ட ஒண்ணா அறிவதற்கு அறியவன் அந்த இறைவன். மேலும் தாயிலா தாய் அண்ணான், தனக்கென ஒரு தாய் இல்லாதவன். பிறவாயாக்கை பெரியோன். ஆமா, தாயிலா தாய், ரெண்டு சொல்லு பாருங்க. தாயிலா, தனக்கென தாய் இல்லாதவன், ஆனால் அவன் எல்லா உயிர்களுக்கும் தாய் போன்றவன். ஒரு தாய் தனக்கில்லாதவன், எல்லா உயிர்களுக்கும் தாய் போன்றவன். அதனாலதான் அந்த பெருமான என்னன்னு சொன்னாங்க? தாயும் ஆனார். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சுவாமிக்கு பெயர் தாயும் ஆனார். அவன் தாய் இல்லாதவன். அது அழகா மாணிக்கவாசகர் காட்டுவார். தாயுமிலே தந்தையிலே தான் தனியம். தாயுமிலி தந்தையிலி, அப்பாவும் அம்மாவும் இல்லாதவன். ஆனா முனிவர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அவனுக்கு தாய் இல்லை, ஆனால் அவன் எல்லா உயிர்களுக்கும் தாயானவன். அந்த குறிப்பை ரெண்டு சொல்ல காட்டுறாரு பாருங்க. தாயிலா தாய், நல்லா சொல்லு பாருங்க. தாயிலா தாய். தாயிலன்னு என்ன அர்த்தம்? தனக்கு தாய் இல்லாதவன், ஆனால் எல்லா உயிர்களுக்கும் தாய். அண்ணானை சார்வது குறித்ததென்று வாயினாலும் மனதினாலும் நீண்ட வடிவாலும் எட்ட ஒண்ணா தாயிலா தாய் அவர்களை நான் சேர வேண்டும். சார்வது குறித்து அந்த இறைவனை அடைய வேண்டி நான் தவம் செய்கிறேன் என்று அம்மா கூறினார்கள். அந்த அம்மா யாரு? வேயினால் புரிந்தால் அன்ன வீங்குதோள் இறைவி. அந்த அம்மா அருமையா சொன்னாங்க. வேயினால் புரிந்தால் அன்ன வீங்குதோள். அம்மாவுடைய தோல் இருக்குது பாருங்க, மூங்கிலை போன்ற தோள்கள். அப்படியே பசுமையும் வலிமையும் உடையவர்கள். மூங்கில் மரம் பார்த்தா தெரியும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். பிறகு என்ன இருக்கும்? நார் நாரா அப்படி வலிமையா இருப்பது. வேய், வேய்னா மூங்கல்னு பேர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வேயூரு தோழி பங்கன், பங்கன் சிவபெருமான். வேயூரு தோழி, மூங்கலை போன்ற தோல் உடையவன். ஞானசம்பந்தர் தேவாரம். அது அப்படியே முனிவர் பாருங்க. வேயினால் புரிந்தால் அன்ன விங்கு தோள் இறைவி வெள்ள. இப்படி இறைவனை அடைய வேண்டி நான் இந்த தவத்தை செய்கிறேன் என்று சொல்லி மூங்கலை போன்ற தோள்களை உடைய அம்மை கூறினார்கள்.
வாயின் இது அமலை கேள் என்று. ஆக உண்மையான நிலையை அமலைன்னா இயல்பாகவே மலமில்லாதவள் அன்னையே நீங்கள் கேட்பீர்களாக, அரைகுபம் நான் சொல்லுகிறேன் என்று நாரதர் கூறினார். நல்ல பாட்டுங்க. அதாவது வாயாலும் மனதாலும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உடலாலும் அளந்து அறிவதற்கரிய இறையவன் தனக்கென ஒரு தாய் இல்லாதவன், எல்லா உயிர்களுக்கும் தாய் போன்றவன். அத்தகைய தன்மையுடைய இறையவனை அடைய வேண்டி நான் தவம் செய்கிறேன் என்று மூங்கிலை போன்ற தோள்களை உடைய அம்மை அவர்களுக்கு சொல்ல, அன்னையே இயல்பாகவே வினைகளால் பாசங்களில் நீங்க அன்னையே நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக காட்டுகிறார். நல்ல பாட்டு. வாயினான் மனத்தினான் நீண்ட வடிவினால் எட்ட ஒண்ணா தாயிலா தாய் அண்ணானை சார்வது குறித்து அதென்று வேயினால் புரிந்தான் அன்ன விங்குதோள் இறைவி வெள்ள வாயின் இறைவி வெள்ளவாயின் அது விமலை கேள் என்று அரைகுவன் வீணை செல்வன். வாயில் ஈது அமலைகள். உண்மையிலேயே அம்மை இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கிய தாய். இறைவனுக்கு அமலன் பேர். நிமலன், விமலன், அமலன். அது பெண்பால் வருகிற பொழுது அமலனுக்கு அமலை, விமலனுக்கு விமலை, நிமலனுக்கு நிமலை. சரியா போச்சு. அடுத்த பாட்டுக்கு போவோம். 32வது பாடல். எவ்வையின் பதித்து நீ மற்று இருந்தவம் புரிந்தாயேனும் அவ்வையின் இறைவன் மன்றல் ஆற்றினால் நின்னை சேரும் செவ்வி நீட்டிக்கும் ஆற்றால் சிறுவரை வதுவை முற்ற ஒவ்வொரும் பேரூர் வைப்பின் முயற்றுதல் கருமம் என்றான். இப்ப நாரத முனிவர் அருமையா ஒரு செய்தியை சொல்லுகிறார். எவ்வையின் பதித்து நீ எவ்வையின் பதிந்து நீ மற்ற இருந்தவம் புரிந்தாயேனும். தாயே, உமையம்மை தாயே, தாங்கள் எந்த இடத்தை சென்று நீங்கள் பெரிய தவத்தை செய்தாலும் அவ்விடத்தில் இறைவன் திருமணம் செய்து முறைப்படி உன்னை சேர்வன். எவ்வையின் பதிந்து எந்த இடத்துல போய் நீ மற்ற இருந்தவம் புரிந்தாயேனும், எந்த இடத்துல இருந்து தவம் செய்தாலும் அந்த இடத்தில் அவையின், எவ்வையின் எந்த இடமானாலும் பரவாயில்லை, அவையின் அந்த இடத்தில் இறைவன் தோன்றி மன்றல் ஆற்றினான். மன்றல்னா திருமணம்னு பேர். அம்மா, நீங்க எந்த இடத்துல போய் தவம் செய்தாலும் அந்த இடத்துல இறைவன் திருமணம் செய்து முறைப்படி உன்னை சேருவான். இறைவன் மண்டல் ஆற்றினான். ஆற்றினா முறையாக அந்த வழியில நின்னை சேரும், உன்னை சேர்வான். செவ்வி நீட்டிக்கும் ஆற்றல். ஆமா, செவ்வி நீட்டிக்கும் ஆற்றால். சிறிது காலம், அது அருமையா சொல்றார். செவ்வி நீட்டிக்கும் ஆற்றால் சிறுவரை வதுவை முற்ற. ஆமா, சிறிது காலத்துல நீ அங்கெல்லாம் போனா காலம் நீட்டிக்கின்றாயே, ரொம்ப காலம் ஆகும். நீ எந்த இடத்துல போய் தவம் பண்ணீங்கனாலும் சாமி வந்து உங்களை திருமணம் பண்ணிக்குவாரு. ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் காலம் நீட்டிக்கும். நீங்கள் அதற்கு மேல செவ்வி நீட்டிக்கும் ஆற்றால் சிறுவரை வதுவை முற்ற,
அங்கெல்லாம் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா சீக்கிரமா உங்களை திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரும் பேரூர் வைப்பு. ஆமா, தனக்கு ஒப்பில்லாத பேரூர் என்ற ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல போய் உயற்றுதல் கருமம் என்றான். அந்த பேரூர்ல போய் நீங்கள் சிறிது காலம், கொஞ்ச காலம் தவம் செய்தாலே தங்களுக்கு திருமணம் விரைவாக கைகூடும் என்று காட்டுகிறார். முயற்றுதல் செய்தல் என்ற பொருள்ல வந்தது. இந்த பாடல்ல தாயே, நீங்க எந்த இடத்துல போய் தவம் பண்ணீங்கனாலும் உங்கள் தவத்தை பார்த்து சுவாமி முறைப்படி தங்களை திருமணம் செய்து கொண்டு சேர்ப்பித்துக் கொள்ளுவார். ஆனா அங்கெல்லாம் எத்தனை காலத்துல கல்யாணம் பண்ணுவார்னு தெரியாது. கொஞ்சம் காலம் நீட்டிக்கும். ஆனால் நீங்கள் விரைவாக சுவாமி திருமணம் உங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று கருதுவீர்களே, ஆனால் ஒப்பில்லாத ஒரு தலம் உள்ளது. அந்த தலத்திலே தாங்கள் சிறுவரை ரொம்ப சில காலம் தபம் செய்தாலும் திருமணம் எளிதில் முற்றுவிக்கும். மிக விரைவா திருமணம் நடைபெறும் சுவாமி தாயே என்று வீணையை வைத்திருக்கிற நாரத முனிவர் அம்மையிடத்திலே கூறினார். அடுத்த பாட்டுக்கு போவோம். அங்கனமாக என்ன அருந்தவ முனியை போக்கி உங்கனம் தவங்கள் ஆற்றும் உமை மடமாதும் மேனைக்கு இங்கனம் தீர்ந்து பேரூருக்கு எய்தவள் தவத்துக்கென்றாள் எங்கனம் நின்னை போக்கி இருந்தும் என்று அன்னை நைந்தாள். அங்கனமாக நாரதர் சொன்ன உடனே அவ்வாறே ஆகட்டும், அங்கனமாக என்ன அப்படியே ஆகட்டும் என்று அருந்தவ முனியை போக்கி மிகப்பெரிய தவத்தை செய்து கொண்டிருக்கிற நாரத முனிவரை அங்கே இருந்து செல்ல விடை கொடுத்தாள் உமையம்மை. அங்கனமாக நீங்கள் கூறியபடியே ஆகட்டும். அருந்தவ முனியை போக்கி நாரத முனிவருக்கு விடை கொடுத்தார் உமையம்மை. உங்கனம் தவங்கள் ஆற்றும் உமை. ஆம், உங்கனம் என்பது நாரத முனிவர் சொன்ன முறையில தவம் செய்வதற்காக உமாதேவி தன் தாயாகிய மேனைக்கு, மேனையிடம், உமாதேவியின் தாயாக இருந்தவள் மேனை. இப்ப மேனை யாரு? இமய மலைக்கு மன்னனாகிய இமயவன் மனைவி மேனை. அதனால் அந்த மனைவி இடத்துல உமை மடமாதும் மேனைக்கு இங்கனம் தீர்ந்து, ஆமா, தவம் செய்வதற்கு இந்த இடத்தை விட்டு நான் பேரூருக்கு சென்று அடைவேன் என்று கூறினார். இங்கனம் தீர்ந்து, இப்ப நான் இங்க செய்த இந்த தவத்த வாழ்க்கைய இந்த அளவுல நான் நிறைவு செய்து கொண்டு பேரூருக்கு எய்துவல் தவத்துக்கென்றாள், நான் பேரூரை சென்று அடைவேன் என்று கூறினார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எங்கனம் நின்னை போக்கி இருத்தும் என்று அன்னை நைந்தாள். அப்படியே மனம் கசிந்தான். ஏப்பா, நீ இங்கிருந்து என்னை விட்டுட்டு பேரூர் போறனுங்கிறையே, நான் உன்னை பிரிந்து எப்படிப்பா இருப்பேன் என்று தாய் வருந்துகிறாள். எங்கனம் நின்னை போக்கி இருந்தும் என்று அன்னை நைந்தாள். அப்படியே மனம் கசைந்து இருக்கிறார். பேரூருக்கு போகிறங்கிற அம்மா எய்துவல், நான் எய்துவேன், பேரூரை சென்று அடைவேன். எய்துவல் எங்க? பேரூருக்கு எய்துவல்.
அந்த ஊருக்கு நான் போகிறேன். தாய் மேனகையை கூப்பிட்டு சொன்னார்கள். அம்மா கூறினாங்க, ஏம்மா உன்னை பிரிஞ்சு நான் எப்படிப்பா இருப்பேன்? சொல்ல சொல்ல அப்படியே மனம் கசிக்கும். அடுத்த பாட்டு 34. அருகுரு பாங்கிமார்கள் அன்னையை வணங்கி நந்தம் மறுமலர் கூந்தலாட்கு மாடகத்திவவு நல்யாழ் பொறுவரு முனிவன் வந்து புகன்றனன் பேரூர் வைப்பில் கருதிய முக்கட்பெம்மான் கடி அயர்ந்திடுவன் என்ன. அருகுரு பாங்கிமார்கள், பக்கத்துல அம்மாவுக்கு பணிவிடை செய்வதற்கு தோழியர்கள் இருந்தார்கள். அந்த தோழியர்களை என்ன சொல்றார்? பாங்கிமார். ஆமா, பாங்கிமார்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல இருந்து கொண்டு தக்கபடி பாங்கா பழி செய்பவர்கள். அருகுரு பாங்கிமார்கள் அன்னையை வணங்கி, அன்னையாகிய மேனையை வணங்கி நந்தம் மறுமலர் கூந்தலாட்கு, ஆமா, ஆக நம்முடைய மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமாதேவிக்கு மாடகத்திவவு நல் யாழ் பொறு முனிவன் வந்து புகன்றனம். உமாதேவிக்கு நல்ல யாழை வைத்துக் கொண்டிருக்கிற நாரதர் வந்து பேரூர் சென்று தவம் புரிந்தால் இறைவன் வந்து திருமணம் செய்து கொள்வார் என்று கூறி சென்றார்கள் என்பதை அவர்களும் சொன்னார்கள். ஏன்னா அம்மா சொன்னா பத்தாது இல்ல, கூடவே அவங்க சொன்னாங்க. பொறுவரு முனிவன், பொறுவரு முனிவன்னா என்ன? தனக்கு அவரை போல பக்தி செய்யக்கூடிய ஒப்புமையான முனிவன் வேற இல்லை. பொறுவரு முனிவன் வந்து புகன்றனன். அவன் எதுல கை வச்சுட்டு இருந்தான்? நல்யாழ் பொறுவரு முனிவன் வந்து புகன்றனன் ஆக என்று சொன்னார்கள். பேரூர் வைப்பில் கருதிய முக்கட்பெம்மான், முக்கட்பெம்மான் 3 கண்களை உடைய இறை பெம்மான். பெம்மான் என்பது பெட்பு என்று வரும்ங்கிறாங்க. அப்ப விருப்பத்துக்கு உரியவன் பெம்மான். அதுல பெம்மான் என்பது வேறே, பெட்பு என்பது வேறு. ஆக பெம்மான் பெட்புண்டார். பேரூர் வைப்பில் கருதிய முக்கட்பெம்மான் கடி அயர்ந்திடுவான் என்ன. அப்படி பேரூர் சென்று தவம் புரிந்தால் இறைவன் விரைவாக வந்து திருமணம் செய்து கொள்வார் என்று முனிவர் சொன்ன செய்தியை மேனையிடத்துல சொன்னார். கடி அயர்ந்திடுவன், கடி அயர்ந்திடுன்னா கடின விரைவுன்னு அர்த்தம். விரைவாக வந்து செய்து கொள்ளுவான். இப்ப பெருமான் பெருமைக்குரியவன், பெட்பு விருப்பத்துக்குரியவன். பெட்பு என்பது விருப்பத்துக்குரியவன், பெருமான் என்பவன் பெருமைக்குரியவன். விரைந்து வந்து திருமணம் செய்து கொள்வான். அடுத்த பாட்டு 35. ஆதலால் வதுவைக்கு ஏகும் அதுதனை விளக்க ஒண்ணா போதுக என்பது அன்றே பொருத்தம் என்று உரைப்ப அன்னை காதலின் மகளை வல்லே கைகளால் அணைந்து மோந்து நீதியில் கடவனார்க்கு நிகழ்ந்தது நிகழ்த்தினாலே. இப்படி அவங்க சொன்ன உடனே அந்த அம்மாவை யோசனை பண்ணி, சரி இனி திருமணம் நடைபெறுவதற்காக சொல்லுவதை நாம் ஒன்றும் தடை பண்ணக்கூடாது, அது முறை இல்லை. ஆதலால் அப்படி போனா விரைவா திருமணம் நடக்குதுன்னு முனிவர் சொன்னாரா? எனவே அதை நாம் என்ன பண்ணக்கூடாது? வதுவைக்கு, வதுவின திருமணம், ஏகும் திருமணம் நடைபெறுவதற்காக சொல்லுவதை
அதுதனை விளக்க ஒண்ணாது. நாம விளக்குதல் தப்பு, செய்யக்கூடாது என்று போதுக என்பதன்றே பொருத்தம் என்றுரைப்ப, நீ போய் வருவாயாக என்று சொல்லி அனுப்புதுதான் பொருத்தமானதாகும் என்று தோழியர்கள் மேனைக்கு எடுத்து சொன்னார்கள். ஆதலால் வதுவைக்கு ஏகும் அதுதனை விளக்க ஒண்ணா போதுக என்பதன்றே பொருத்தம் என்று உரைப்ப, அன்னை அப்படி சொன்ன உடனே காதலின் மகளே, அந்த அன்பால பெற்றெடுத்த அந்த மகளை வல்லே கைகளால் அணைத்து, அப்படியே அந்த பெண்ணை அப்படி அணைக்கிறாங்க. தாயல்லவா, மகளவா, அனைத்து மோந்து இந்த அன்பின் மிகுதியால பெண்களுடைய தலையில அப்படி தலைய அப்படி வச்சு முகத்தால மோறது. அது அன்பின் மிகுதியால செய்வது. உச்சி மோந்து முளைப்பால் அகத்துள் மகிழ் பூத்தளித்து, இது உமையம்மை முருகப்பெருமானுக்கு செய்ததாக குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பாவில காட்டுகிறார். இனி அடுத்த வாரம் புதன்கிழமையில இருந்து திங்கட்கிழமை வரை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 6 நாள் கந்த சஷ்டி பெருவிழா. முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆகியவற்றை 6 நாட்கள்ல கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை, கலிவெண்பா, அனுபூதி இவையெல்லாம் அற்ப ஆகாரம் சாப்பிட்டு விரதம் இருப்பது மிகப்பெரிய பலனை தரும். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் 6 நாளும் இருக்கலாம், 5 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், 1 நாள் இருக்கலாம், அல்லது இருக்க முடியவில்லையே என்று எண்ணக்கூட செய்யும். உச்சி மோந்து முளைப்பால் அகத்துள் வகை பூத்தளித்து என்று குமரகுருவரர் கந்தனை உச்சி மோந்ததை பாடுகிறார். இப்போ மேனகை தன் மகளாகிய அம்மையை அப்படியே வல்லே கைகளால் அணைத்து மோந்து நீதியில் கணவனார்க்கு நிகழ்ந்தது நிகழ்த்தினாலே. உச்சி மோந்து மகிழ்ந்தால் கணவனாகிய மலையன் மன்னன் மலையரசனுக்கு நிகழ்ந்தவற்றை கூறினார். தொடர்ந்து அடுத்த பாடல் 36. அருந்தவ பெரு வாய்ந்த ஆரணங்கு என்னை அற்றேல் வருந்துதல் இல்லை, என்னா மனத்திடை மகிழ்ச்சி கூர்ந்து திருந்திய இமய வெப்பன் தேவியங்குவப்ப கூறி முருந்து இளமுறவல் செய்வான் மொய்குழல் மகளை நோக்கி. அரிய தவத்தை செய்து அதனாலே பெரும்பேறு வாய்க்க இருக்கின்ற அணங்கே, எனக்கு நீ பேரூர் போய் தவம் செய்வதால் வருத்தமில்லை, மனதிலே மகிழ்ச்சிதான். அருந்தவ பேரு வாய்ந்த ஆரணங்கு, ஆரணங்கே என்பது அண்மை வழி. ஆரணங்கே இல்ல, ஆரணங்கு அண்மை வழி. என்னை அற்றேல், எனக்கும் அத்தகையதுதான். வருந்துதல் இல்லை, எனக்கு ஒன்றும் அது வருத்தம் இல்லை. மனத்திடை மகிழ்ச்சி கூர்ந்து, மனதில மலையரசனுக்கு மகிழ்ச்சி. திருந்திய இமய வெப்பன், இமய மலைக்கு அரசனான அந்த மன்னன் தேவி அம்மா தான் இப்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்பா தெளிவாயிட்டார்.
அந்த அம்மாவுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை உவப்ப கூறி, என்ன பொண்ணு எங்க போறான்னு நினைக்க, நல்ல கணவன் அடையறக்கு தவம் பண்ணத்தானே போறா, நாம போய் அதுக்கு தடுக்கலாமா? இப்படி அந்த மனம் ஆறுதல் அடைகிற முறையில இமய வெப்பன் தேவி அங்குவப்ப கூறி முருந்திள முறுவல் செவ்வாய், அப்படி மகிழ்ச்சி உண்டாகுமாறு கூறி மொய்குழல் மகளை நோக்கி தன்னுடைய மகளை பார்க்கிறார். மொய்குழல் என்பது நெருங்கிய அடர்த்தியான மயிருடைய கூந்தல். மொய்குழல் மகளை நோக்கி தொடர்ந்து 37வது பாடல். தேவரும் பரசு மேலை சிதம்பர நகரம் புக்கார் மூவரும் இறைஞ்சு முக்கண் மூர்த்தியார் விரைந்து மன்றல் ஆவது செய்யுமாயின் அவ்வையின் இன்னே அன்னாய் போவது கருமமாகும் என புகன்று உரைத்து, தேவரும் பரசும் மேலை சிதம்பரம், தேவர்களாலும் வணங்கப்பெறக்கூடிய மேலை சிதம்பர நகரம். பேரூருக்கு பெயர் மேலை சிதம்பரம் பெயர். தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கப்பெறக்கூடிய மேலை சிதம்பரம், தேவரும் பரசும் மேலை சிதம்பரம் நகரம் புக்கான். நீ அந்த மேலை சிதம்பரமாகிய பேரூரை நீ அடைந்தால் மூவரும் இறைஞ்சு முக்கண் மூர்த்தியார், படைப்பல் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமால், அழித்தலை செய்யக்கூடிய இறைவன், மூவரும் இறைஞ்ச 3 பேர் வந்து இறைந்த முக்கண் மூர்த்தியார், முக்கட் பெருமான் விரைந்து மன்றல் ஆவது செய்யுமாயின், அந்த முக்கட்பெருமான் விரைவாக வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்றால் செய்யுமாயின். அடுத்த பக்கம் காட்டுங்க. அவ்வையின் இன்னே அன்னாய் போவது கருமமாகும். ஆக நீ தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய மேலை சிதம்பரமாகிய பேரூரை அடைந்தால், மூவரும் வணங்கக்கூடிய 3 கண்களுடைய சிவபெருமான் விரைவால் உன்னை செய்து கொள்வான் என்றால், அன்னையே மகளே அவ்விடத்திற்கு இப்போதே செல்வது நல்ல செயல். இந்த அன்னையே நீ என்ன கூப்பிட்டான்னா, சில பேர் பிள்ளைகளை என்ன பெத்த ஆத்தா அப்படின்பாங்க. இந்த பிள்ளைய குழந்தைகளை பார்த்து சொல்லுவாங்க என்ன பெத்த ஆத்தான் அப்படின்னு. என்ன அர்த்தம்? குழந்தை பிறந்ததால அம்மா வாழ்வார்கள், பெத்தன்னா வாழ வைப்பது காரணமாக இருந்தவள். அன்னாய் போவது கருமமாகும், நீ இப்பொழுதே செல்றதாப்பா நல்லது என்று உரைத்து, பின்னர் ஏதோ சிலவற்றை வழிபாடு செய்யக்கூடிய தவம் செய்வதற்காக மேலை சிதம்பரம் செல்ல இருக்கிற மகளை நீ இப்போதே போவது நல்லது என்று சொல்லி ஏதோ பல சொல்ல எண்ணுகிறார். பின்னர் என்று ஆக அன்னாய் மேலை சிதம்பரம் போவது கருமமாகும். நாம் எல்லோரும் அன்னையோடு மேலை சிதம்பரம் செல்வோம் என்ற அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியேனுடைய நானும் ஓதுவாரும் ஒரே போன்ல இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு போன்ல செல் டவர் இல்லை. எனவே நிறைவு செய்வதற்காக ஓதுவாமூர்த்தியிடம் கொடுக்கிறேன். சில நாள் ராஜையாவும் சென்னை சிவகுமார் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நாங்க இன்னைக்கு ஒன்னா இருக்கிறேன். கடவுள் எனக்கு